வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking. இன்னைக்கு உங்களுக்கு நான் சீஸ் ஸ்டஃப் சிக்கன் கோஃப்தா பலாவ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சிக்கன் கோஃப்தா நீங்கள் வந்து கிரேவியில் கூட சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது உள்ள வந்து நான் சீஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன், ரொம்பவே அருமையாக வந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். நான் முதல் வந்து இந்த சிக்கன் அண்ட் சீஸ் மேரினேஷன் காமிக்க போகிறேன். நான் வந்து சிக்கன் கொத்துக்கறி யூஸ் பண்ண போகிறேன், திருவி வச்சுருக்க பன்னீர் யூஸ் பண்ண போகிறேன், திருவி வச்சிருக்க செடார் சீஸு, பொடியை நறுக்குன பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் தேவைப்படும். பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மாதுளை விதை, கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகா பேஸ்ட். இப்போ நான் வந்து சீஸ் மிக்சர் முன்கூட்டியே தயார் பண்ணிக்கிறேங்க, ஏன்னா சீஸ் மிக்சர் வந்து செட் ஆகணும் ஃப்ரிட்ஜில். பன்னீர் செடார் சீஸ் சேர்த்துருக்கேன் ஒரு மிக்சிங் பவுலில். அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், பொடியை நறுக்கி வச்சுருக்க நட்ஸு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மாதுளை விதை சேர்த்துருக்கேன், பச்சை மிளகா பேஸ்ட் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடணும். இந்த பொருட்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ண பிற்பாடு எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது நல்லா செட் ஆகணும். இந்த சீஸ் நல்லா செட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு உருண்டை பிடிச்சி நம்மளுக்கு சிக்கனில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம சிக்கன் வறுக்கிறப்ப கூட அந்த சீஸ் வந்து ஈவனாக மெல்ட் ஆகும், இல்லைன்னா ஒரே மொத்தமாக அந்த சிக்கன் வந்து விரிஞ்சிடும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறப்போ. இப்போ நான் வந்து சிக்கன் மேரினேஷன் பண்ணிகிட்ருக்கேங்க. சிக்கனை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து பச்சை மிளகாய் விழுது, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். ஒரு அரை வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்க போகிறேன், உப்பு சேர்த்துக்க போகிறேன். இந்த சிக்கன் கொத்துக்கறி ஏற்கனவே கொஞ்சம் நல்லா பிசுபிசுப்பு இருக்குங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் பொடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆனமட்டுக்கும் மசாலாவில் ரொம்ப வந்து நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த சிக்கன் கொத்துக்கறி நீர்த்துக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வைக்க போகிறேன். இதை கூட ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க, இது நல்லா செட் ஆகிடும். அதுக்கு பிறகு வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சிக்கன் வந்து ஒரு மாதிரி பிசுபிசுப்பு இருக்கும், ஸோ உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா. மசாலாவில் கொஞ்சம் ஆனமட்டுக்கும் ட்ரையாக மசாலா தயார் பண்ணுங்க. இப்போ ரெண்டுமே நல்லா மேரினேட் ஆகிருக்குங்க. இந்த சீஸ் செட் ஆகிருக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு, சிக்கனும் நல்லா செட் ஆகிருக்கு. இந்த சீஸ் மிக்சர் வந்து நீங்கள் வேறு கோஃப்தா ரெசிபீஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த சிக்கன் கோஃப்தா வந்து நீங்கள் கிரேவியில் கூட சேர்க்கலாம், ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இப்போ சிக்கன் நான் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறேன். எலுமிச்சம்பழம் சைஸை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக சின்ன உருண்டைங்களா அந்த சீஸை வந்து நான் உருண்டை பிடிச்சிட்ருக்கேன். இந்த சீஸை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த சிக்கன் உள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணோம். இப்போ நம்ம சீஸ் எவ்வளோ பெரிய உருண்டை பிடிச்சிருக்கோம் அதை விட கொஞ்சம் பெரிய உருண்டையாக இந்த சிக்கன் எடுத்துக்கணும். கையில் நல்லா எண்ணெய் பூசிக்கோங்க. பூசிட்டு இந்த சிக்கனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த சீஸ் சென்டரில் வச்சு நல்லா இது வந்து உருண்டை பிடிக்கணும். எல்லா சைட்ஸ்லேருந்தும் அந்த சீஸ் தெரியாத அளவுக்கு நல்லா அந்த சிக்கனை வந்து கவர் பண்ணிடணும். இப்போ இந்த சிக்கன் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எதுக்கு உங்களை 2 ஐட்டமும் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னேன்னா, நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ விரியாது. இந்த கோழி ஆகட்டும், அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி அந்த சிக்கன் வந்து விரியாது இம்மீடியட்டாக. ஸோ ஃப்ரை பண்ணுறப்ப ஈவனாக ஃப்ரை ஆகும், நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுமே நல்லா சில் பண்ணிவிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு. நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, ஜஸ்ட் ரெகுலர் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டாங்க. நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாகில் இருக்கும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி, அங்கே இந்த ரெசிபி மட்டும் இல்லை, நிறைய ரெசிபிஸ் அண்ட் ரிவ்யூஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பிளாகை விசிட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் சேனல். இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் வந்து நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணால் நாங்கள் வந்து நிறைய ஸ்டோரிஸ் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ வந்து மிதமான தீயில வந்து பேனை காய வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு
இந்த சிக்கன் கோஃப்தாஸை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். நம்ம வந்து சிக்கன் புலாவ் பண்ணலாம், சிக்கன் கிரேவியும் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ இந்த பேனில் வந்து மிதமான தீயில வச்சு இந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணணும். எல்லா சைட்ஸ்லையும் ஃப்ரை பண்ணணும். இது சிக்கன் கொத்துக்கறி வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஸோ ஆன மட்டுக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லா சைட்ஸும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம இதை குக் பண்ணணும். இல்லை வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். இப்போ இந்த சிக்கன் கோஃப்டா வந்து எல்லா சைட்ஸும் ஃப்ரை ஆயிருக்குங்க. இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த சிக்கன் கோஃப்டா வந்து நீங்கள் தண்ணி விட்டு நீங்கள் வேக வைக்கலன்னா அது ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ இந்த கோஃப்டா வந்து எல்லா சைடும் ஃப்ரை ஆகி நல்லா குக் ஆகிருக்கு. எடுத்து இறக்கி வச்சிட போகிறேன். நான் பலாவ் வந்து தயார் பண்ண போகிறேன். பலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். பொடியை நறுக்கி வச்சுருக்க மல்லி இலை, புதினா இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, தயிர் தேவைப்படும், பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் விழுது. இது ஜஸ்ட் வந்து ரெகுலர் குஷ்கா ரைஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த பேசிக் குஷ்கா ரைஸ் தயார் பண்ணிவிட்டு நிறைய மட்டன் ஆர் சிக்கன் வந்து இந்த மாதிரி நீங்கள் லேயர் கொடுத்து தம் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து குஷ்கா ரைஸுக்கு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் பண்ணி அதில் வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிதமான தீயில் வச்சுருக்கேன். இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு இதழ் வந்து அந்த ஜாவித்ரி சேர்த்துருக்கேன். எல்லாம் ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா பொரிய விட்டுருக்கேன். அதுக்கு பிறகு அதில் வந்து பச்சை மிளகாய் விழுது, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி அதுவும் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலை பொடியை நறுக்குந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த வெங்காயம் வேகிறதுக்கு விட போகிறேன். நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணோம்னா அந்த பச்சை மிளகாய் விழுது வந்து அடி பிடிக்கும், ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வரும். அதனால தான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். இந்த வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ எண்ணெய் மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்க. அதில் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். இப்போது மல்லி இலையும் சேர்த்துருக்கேன். மல்லி இலை, புதினா இலையும் சேர்த்துருக்கேன். எல்லாம் ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து இதில் அரிசி சேர்த்துக்க போகிறேன். பாஸ்மதி அரிசி ஏற்கனவே 2 முறை நல்லா கழுவி அது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். நான் இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் விசில் வச்சு ஒரு 2 விசில் வேக வைக்க போகிறேன். இந்த சாதம் வந்து நல்லா வேகணும். உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் சாதம் வேக வைக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு இந்த குஷ்கா ரைஸை ரெடி பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குஷ்கா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த குஷ்கா ரைஸ் தயார் பண்ணி நம்ம வந்து லேயர் பண்ணி நம்ம நிறைய தம் பிரியாணிஸ் ரெசிபிஸ் தயார் பண்ணலாம். இது பேசிக் குஷ்கா ரைஸு. இப்போ இந்த சாதம் நல்லா வெந்திருக்குங்க. இதில் வந்து அந்த சிக்கன் கோஃப்தா சேர்த்துருக்கேன். இது நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் அந்த கோஃப்தா கறி சேர்த்திங்கன்னா அது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோஃப்தா சேர்த்து மூடி போட்டு திருப்பி விசில் வச்சு 2 நிமிஷம் வெரி ஸ்லோ ஃப்ளேமில் இது குக் பண்ண போகிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, வச்சிங்கன்னா அடி பிடிக்கும்.
இது ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சிக்கன் கோஃப்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் இது வந்து பரிமாறியிருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். Detailed recipe description box below this video இருக்கும். The same recipes are also posted in YouTube English. எல்லா லிங்க்ஸுமே description box below this video இருக்கும். Also like me and follow me on Instagram, Facebook and Twitter. இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு thumbs up கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து லைட்டாக மாதுளை விதை மல்லியெல்லாம் தூவி நான் வந்து இது பரிமாறியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்தது. சிக்கன் வந்து க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, this is Vidyalakshmi. Thank you so much for watching. Bye bye.